நம்ம வந்து ஹயகிரி லக்ஷ்மி ஹயகிரிவர் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை முக்கியமாக பண்ணிட்டு, ஓகேங்களா? அந்த இடத்துல படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஃபேவரபுளா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அத விட சிறப்பான ஒரு விஷயமே நல்லா இருக்காது. அந்த இடத்த கிளீனா வச்சுக்கணும். அந்த இடத்துல உட்காந்து பீஸ்ஃபுல்லா படிக்கணும். ஓகேங்களா? துளசி எங்க இருக்கணும் அப்படின்னா, வடக்கு பக்கத்துல தான் இருக்கணும்னு சொல்லுவோம் நம்ம. இந்த இடத்துல உட்காந்து படிக்கும்போது, இந்த இடத்துல உட்காந்து வல்லார கீரை இருக்கு இல்லைங்களா? வல்லார கீரை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். அதே மாரி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி அயகிரீவருக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏலக்காய் மாலை எடுத்துன்னு போய் போடணும். ஓகேங்களா? ஏலக்காய் மாலை எடுத்துன்னு போய் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஏலக்காய் மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு, அதே ஏலக்காய் மாலை அவங்க திருப்பி குடுப்பாங்க உங்களுக்கு. பிரசாதமாக குடுப்பார்கள். அந்த ஏலக்காய்ல 54 ஏலக்காய் அந்த மாரி இருக்கும். இதில ஒரு ஏலக்காவையும் வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக பிரிச்சு ஒரு நாளைக்கு ஒரு ஏலக்காய் அப்படின்ற மாரி பிரிச்சு, பிரிச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். சில பேருக்கு எனக்கு மீன லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வடக்கு பக்கமே உட்கார முடியாது அவங்களால. அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வடக்கு பக்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அவங்க என்ன சார் பண்ணணும்? அடுத்த கேள்வி வருதா இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சரஸ்வதியினுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வை பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ண வேண்டும். அஷ்டபுஜ சரஸ்வதி காஞ்சிபுரத்தில இருக்கு. அஷ்டபுஜ சரஸ்வதி. அந்த அஷ்டபுஜ சரஸ்வதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த சரஸ்வதி வழிபாடுன்னு சொல்லலாம். இல்ல பக்கத்தில எந்த சரஸ்வதி கோயில் இருக்குன்னு போங்க.